நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொடுக்காமல் நாம் பல வெளி ஆடம்பரங்களுக்கு தான் முக்கியத்துவம் தரோம். பியூட்டி பார்லர்ஸ், சலூன்ஸ், வேற என்ன இருக்குது, நிறைய எங்க பார்த்தாலும். இவையெல்லாம் எதற்கு? நம்முடைய வெளிப்புற தோட்டத்தை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும், அட்ராக்டிவா வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக, அதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது. என்னது அது? என்னது அது? ஆன்மா. அந்த உள்ளே இருக்கின்ற ஆன்மாவை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், புனிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக மிக சொற்ப மனிதர்கள் மட்டும்தான் அதுக்கு முக்கியத்துவம் தருகின்றார்கள். நம்முடைய அன்பு இயேசு சொல்லுகிறார், உலகம் முழுவதும் நீங்கள் ஆதாயமாக்கி கொண்டாலும் உங்கள் ஆன்மாவை இழப்பீர்கள் என்றால் என்ன பலன்? வெளி வேடங்களுக்கு, வெளிப்புறங்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நம்முடைய உள் வாழ்க்கை, நம்முடைய ஆன்மா, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அனுதினமும் இறைவனுடைய பாதையில் நடக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? பிராக்டிக்கலாக என்ன பண்ணணும்? குடும்ப ஜெபம் சொல்லணும். 10 நிமிஷம் சொல்லணும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் டிவி சீரியல் உட்காந்து பார்க்க முடியுது. 10 நிமிஷம் ஜெபம் சொல்ல முடியாது. ஜெபம் சொன்னாக்கா கூச்சமாகுது இல்லை? பையனே கேட்பான், என்னடா எங்கள் அப்பா ஜெபத்துக்கு உட்காந்துட்டாரு, அவர் எப்படி ஏற்பட்ட ஆள்னு எனக்கு தெரியுமே. எங்கள் அம்மா ஜெபத்துக்கு உட்காந்துட்டாங்களே, அவங்க வாயில் இப்போ ஜெபம் வரப்போதா, அவங்க வாயில் என்னன்னா வரும்னு எனக்கு தெரியுமே. அப்படி என்று ஒரு கூச்சமாக இருக்குது இல்லை நமக்கெல்லாம். நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு அதிக முக்கியத்துவம் தரணும். அதற்கு மாறாக நீங்கள் என்ன பண்றீங்க? சட்ட திட்டங்களை போட்டுக்கொண்டு வெளிப்புறத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு உண்மையானவற்றை நீங்கள் விட்டு விடுகின்றீர்கள். எனவே அன்பானவர்களே, இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், வசிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். இரண்டாவதாக, நற்கருணையை தகுதியுள்ள வகையிலே நாம் உட்கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது. சும்மா பூசைக்கு வந்தோம் நன்மை வாங்கணும்னு கிடையாது. புனிதமான ஒரு உணவு, அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களா என்று யோசித்து பார்க்க வேண்டும்.